அனைவருக்கும் வணக்கங்க. நான் இப்போ வந்து சட்னி செய்ய போகிறேன். சட்னி வந்து உளுந்து போட்டு செய்யலான்ட்ருக்கேன். உளுந்து வந்து எண்ணெய் காஞ்சதும் உளுந்து அதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து இந்த உளுந்து வந்து நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வறுக்கணும். இப்போ வந்து பாருங்கள், பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து காய்ந்த மிளகாய் வந்து சேர்த்துக்க போகிறேன். காய்ந்த மிளகாய் வந்து நம்மளோட சுவைக்கு ஏற்றாற் போல் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் வந்து 5 மிளகாய் வந்து சேர்த்துட்ருக்கேன். பாருங்கள், நல்லா வந்து அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டுருக்கேன். இப்போ வந்து காய்ந்த மிளகாய் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து நான் வந்து வெட்டி வைத்திருக்கின்ற வெங்காயத்தை அதில் சேர்க்குறேன். வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக வந்து நல்லா வதக்கி எடுத்துடணும். பாருங்கள், நல்லா வதங்க விட்டுட்ருக்கேன். அடுத்தது அதை வதங்கியதும் நம்ம வந்து வெட்டி வைத்திருக்கின்ற தக்காளியும் அதில் சேர்த்துக்கணும். அதையும் நல்லா வதக்கி விட்டுறணும். நல்லா வதங்கிட்டுருக்கு எண்ணெயிலே. அதுக்கு அடுத்து வந்து கொஞ்சம் புளி கொஞ்சம் சேர்த்துக்கணும். அடுத்து கொஞ்சம் தேங்காய் துருவல் கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து நான் இந்த சட்னிக்கு தேங்காய் துருவல் நான் சேர்க்கலை. பாருங்கள், இதில் கொஞ்சம் சால்ட் போட்டு வந்து நம்ம வதக்கி விடணும். நான் அதில் கொஞ்சம் போட்டு வதக்கினேன், ஆனால் அதில் வந்து நான் வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து அரைச்சி முடிச்சுட்டு சுவைக்கு ஏற்றாற் போல் கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், இதை வந்து இட்லிக்கும் இல்லை தோசைக்கோ வைத்து சாப்பிட்டா மிகவும் சுவையாக இருக்கும். நீங்களும் செய்து சுவைத்து பாருங்கள். நன்றி.